இந்த மாதிரி சம் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா இத ஒரு லைனா எழுதிப்போம். இந்த கமா வரைக்கும் ஒரு நம்பர்மா, சரியா? அது கீழே இன்னொரு நம்பர் எழுதிங்க, அது கீழே இன்னொரு நம்பர் எழுதிங்க, சரியா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்ன செய்யறேன்னா, இதுக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. HCF-ஆ? HCF அப்படின்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இருக்கிறதுலயே அங்க பவர்ல காமனா இருக்கிறதுல எது சின்னதோ அதுதான் HCF. இப்ப எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 3 நம்பர்லயுமே வருதா? வருது. அப்ப 2 எடுத்துக்கிறேன். 3 நம்பர்லயுமே வருதா? இது 2த்துல இருக்கு. ஆனா அங்க 3ஆம் நம்பர்ல பாருங்க 3 இல்ல. அப்ப 3ன்ற நம்பரை விட்டுருங்க, இது வேணாம். 5 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கா? அப்ப 5 எடுத்துக்கிறேன். 7 3த்துலயும் இருக்குல்ல, அப்ப 7ஐயும் எடுத்துக்கிறேன். இது எதெல்லாம் பொதுவா இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்பா. இப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அதுல பவர்ல எது சின்னதா இருக்கோ அது எடுத்துக்கணும். HCFனா மீ போவானா? இல்ல எது பவர்ல சின்னது? 2ல பவர்ல சின்னது 2 ஸ்கொயர் தானே. ஏன்னா மீதி இருக்கிற 2 நம்பருமே 2 கியூப்னு கொடுத்துருக்காங்க. அதுல 2 ஸ்கொயர் தான் சின்னது, சரியா? அதே போல 5ல எது பவர்ல சின்னது? 5 தான். 7ல எது பவர்ல சின்னது? 7 ஸ்கொயர், கரெக்டா? ஏன்னா இங்க 7 ஸ்கொயர் 7 பவர் 4 7 பவர் 6ன்னு இருக்கு. 7 ஸ்கொயர் தான் சின்னது, சரிங்களா? சோ இதுல 4 5 7 ஸ்கொயர் 49. இத பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 20 இன்ட்டு 49 980 அப்படின்றது ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.